ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். கேபேஜ் பகோடா செய்கிறது எப்படி பார்க்கலாமா? ஒரு கப்பு கடலப்பருப்பு, அரை கப்பு பச்சரிசி சேர்த்து மிக்சியில் பவுட்ரு அரைச்சிக்கோங்க. கோஸை நம்ம தேவையான அளவு எடுத்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்குனது, நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா மெலிசாக அரிஞ்சு போட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கோஸ் சேர்ந்துருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூள், காரத்துக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்து நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக வேணுனாலும் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச கடலை மாவு அரிசி பவுடரை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட தட்டின பூண்டை சும்மா நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை, பூண்டை தட்டி வச்சுட்டு அதில் சேர்த்துக்கணும். அப்புறம் சோம்பை கொஞ்சம் கையில் நசுக்கி அதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து அதை ஈரப்பதம் லைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நம்ம அது மாவை உதுத்து விடுற அளவுக்கு அதை நம்ம லைட்டாக தண்ணி தெளிந்து பிசைச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டால் போதும். தட்டின பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் வாய்ஸ் ஓவர் முன்னே கொடுத்துட்டே வந்தேன், இப்போது அதை வீடியோக்கு ஏற்ற மாதிரி சொல்கிற பாருங்கள். சோம்பு சேர்த்து லைட்டாக பிசைஞ்சிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா தெளித்து விட்டு லைட்டாக, ஏன்னா நிறைய ஊற்றக்கூடாது, தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு கொஞ்சம் கெட்டி பதம் வர அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே பகோடா உதுத்து விட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம பகோடாவை உதுத்து விடலாம். கட்டியாக வேணும், கொஞ்சம் கனமாக வேணும் பகோடா அப்படின்னும் போது கொஞ்சம் கனமாகவும் விடலாம். நம்ம உதுத்து விட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். கிறிஸ்பியாக நல்லா வேக விட்டு எடுத்தோன்னா கோஸ் பகோடா ரெடி. இது யாருமே நம்ப மாட்டாங்க கோஸ் சேர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் எண்ணெயை இருத்து நம்ம வடிகட்டிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான பகோடா ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். கேபேஜ் பகோடா ரெடி.